வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். கும்பராசியினரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துருவோம். கும்பராசிக்கான குணாதிசயங்கள் பற்றி சொல்லுங்க குருஜி. கும்பராசி அப்படின்னு சொன்னாவே காலபுருஷனுக்கு 11ஆம் ராசி. அனைத்து வகையான லாபங்களும் அடையக்கூடிய ராசி இந்த கும்பராசி. எதுலேயுமே நம்பர் 1 இருக்கணும். அதுக்காக உழைப்பை கொடுக்கணும். சும்மாலாம் சாதாரணமாக வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அந்த லக்கு ஃபேக்டரை அவங்கள பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் உழைப்பேன், நம்பர் 1 பர்சனாக இருப்பேன். பொருளாதாரத்துலேயும் சரி, பதவியிலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் முயற்சி செய்யக்கூடியவர்கள். மிக பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி வளர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல, ஆரம்ப காலம் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் மெதுவாக ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு லைஃப்பில் உச்சத்தை அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான உடல் ரீதியான பிரச்சனைனா அதிகமான தும்மல், அதிகமான சளி தொந்தரவு இருக்கும் இவங்க லைஃப் டைமில். அதனால் இந்த சளி பிரதேசங்கள், குளிர் பிரதேசங்கள் போய் பயன்படுத்தாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது, அதே மாதிரி கோல்டாக இருக்க ஐட்டம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சேஃபு, நல்லா இருப்பாங்க. ஓகே, இவங்க இந்த ஹெல்த்து விஷயங்கள் தாண்டியும் இப்போ நீங்கள் சொன்ன உபாதைகளுக்கான முன்னெச்சரிக்கைகள் அவங்க எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி வேறு எந்தெந்த விஷயங்களில் இவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது? இதில் 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்டம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க உழைக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த சதயம் மட்டும் என்ன ஆகும்னா எல்லாரையும் பைபாஸ் பண்ணி வந்துடணும், ஃபாஸ்ட்டாக நம்ம முன்னேறிடணும். அதுக்காக சில தவறான ரூட் எடுப்பாங்க. அப்போ அதில் மாட்டுவாங்க. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப நேர்மையாக அந்த இலக்கை அடையணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு வரணும், அதில் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த சதய நட்சத்திரத்துக்கு மட்டும் எப்போவுமே பிரச்சனை வந்துடும். காரணம், ஏதாவது பைபாஸ் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க. அது இயற்கையாகவே நடக்கும். அப்போ என்ன ஆகுனா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பெரிய பள்ளத்தில் விழுந்துருவாங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. லீகல் இஷ்யூஸ் நிறைய இந்த சதய நட்சத்திரத்துக்கு வரும். அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இவர்களுக்கு எந்த தசாப்திகள் நல்லதோ அல்லது தீமையோ பண்ணும்? கும்பராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல சதய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். சதய நட்சத்திரம் ஆரம்ப கால திசை ராகு திசை. அதில் சின்ன வயசுலேருந்தே நிறைய இழப்புகளை சந்தித்து தான் ஆரம்பிப்பாங்க லைஃபே. அம்மா அப்பாவால் பெரிய அனுகூலம் இருக்காது, கூட பிறந்தவங்களாம் பெரிய நன்மை நடக்காது, ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஏதாவது உடல் பாதிப்பு வந்துடும், இல்லை அப்பா இல்லாமல் போயிடுவார், இல்லை அப்பா வேலை இல்லாமல் இருக்கும், பிஸ்னஸ் பண்ண முடியாமல் பிஸ்னஸில் லாஸில் இருப்பார். அப்போ என்னென்னா கஷ்டத்தோடையே வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதனால் அந்த ஆரம்ப கால திசைகள்லாம் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் மேஜராக இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய திசை சனி திசையும். இவங்களுடைய திசையே ராசியாதிபதி சனி. சனி திசையே ஒரு பாதிப்பை கொடுக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஆரம்ப கால திசை படிப்பு திசையிலேயே சனி திசை வந்தால் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரியான படிக்க முடியாது. நாலேஜ் இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் அது மார்க்காக வராது. அப்போ பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி அடுத்து வளரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் திசை அதிக பாதிப்புகளை கொடுக்கும். அந்த புதன் திசையில் கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது கும்பராசியில் பிறந்தவங்க. அதுவும் முக்கியமாக இந்த சதயம் பூரட்டாதி, இந்த நேர்மையாக இருந்து மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறேன்னு கடனை வாங்கிட்டு மாட்டுறவங்க பூரட்டாதி. அதேமாதிரி சதயம், நான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சி பெருசாக சாதிக்கணும்னு நினச்சி போய் லோன் வாங்கி மாட்டுறவங்க இந்த சதயம். அதனால் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் இந்த புதன் திசையை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அடுத்தது கேது திசை. இந்த கேது திசையில் என்ன ஆகும்னா இந்த கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதில் லாக் ஆகிடுவாங்க டோட்டலாக. அந்த 7 வருஷம் அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அடுத்த சுக்கிர திசை வந்ததுக்கப்புறம் தான் ரிவைவ் ஆக முடியும். அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னும்போது அந்த கேது திசை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறவுகள் ரீதியான பாதிப்பு. அது முக்கியமாக கணவன் மனைவி குழந்தை சார்ந்த, குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லை குழந்தைங்களால ஒரு அவமானம்,
இல்லை குழந்தைங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். அதில் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன நிறங்கள் இவங்களுக்கு நல்லது பண்ணும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி உள்ள வெண்மை நிறம், அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை நார்மலாக ஒயிட் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அதை யூஸ் பண்ண வாழ்க்கையில் இவங்களுடைய ஏமாற்றங்கள், அதே மாதிரி வெற்றிக்கான இலக்கு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எதை செஞ்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம சாதிச்சணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த எண்கள் பயன்படுத்தலாம். சூப்பராக. இவர்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்ன திசை? இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வடக்கு திசை. வடக்கு திசை பயன்படுத்த பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். அடுத்தது வந்து கிழக்கு திசை பயன்படுத்தலாம். கிழக்கு திசை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் குறையும், உறவுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் கிழக்கு திசை பயன்படுத்தலாம். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா இவங்க செய்யக்கூடிய செயல்களில் ஒரு திறம்படம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இவர்களுக்கான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர்ஸ், லக்கி நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்ன நம்பர்ஸ் உங்களுக்கு பொருந்தும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 6 பயன்படுத்த பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், பொருளாதார உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 3ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அது தகர்த்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 3ஆம் எண் கொடுக்கும் கண்டிப்பாக. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அடுத்த நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான குருமார்களுடைய வழிபாடு. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா வைணவத்தை சார்ந்தவங்க ராமானுஜரை பிரார்த்தனை பண்ணலாம். சைவத்தை சார்ந்தவங்க காஞ்சி மகா பெரியவா, சங்கராச்சாரியா, அது மாதிரி பயன்படுத்தலாம். அனைத்து விதமான குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி, ஷிரடி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, ஸ்ருங்கேரி இவராக இருந்தாலும் சரி, எந்த குருநாதரையும் பயன்படுத்த வழிபாடு பண்ண இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரி, கும்பராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நீங்கள் இதில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் இது. அவர்களுக்கு வந்து அந்த இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்ததுனாலே இந்த பதிவு காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.